தமிழக அரசின் கீழ் செயல்படும் டாஸ்மாக் நிறுவனத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையில் 1000 கோடி ரூபாய் வரை ஊழல் நடந்திருப்பதாக தகவல் வெளியானது. இதனைக் கண்டிக்கும் விதமாக தமிழக பாஜக சார்பில் வருகின்ற 17ஆம் தேதி பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை தலைமையில் சென்னை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெறவுள்ளதாக தமிழக பாஜக சார்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதுகுறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு மதுரை மாநகர் மாவட்ட பாஜக அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் தமிழக பாஜக சார்பில் மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்கப் பெருமாள், மாநகர் மாவட்ட தலைவர் மாரி சக்கரவர்த்தி, மதுரை மேற்கு மாவட்ட தலைவர் சிவபாலன், மாநகர் மாவட்ட பொதுச்செயலாளர் கருடகிருஷ்ணன் உட்பட பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். செய்தியாளர் சந்திப்பில் கதலி நரசிங்கப் பெருமாள் தெரிவித்ததாவது: நம்முடைய நாட்டில் இதுக்கு முன்பாக டெல்லியில மதுபான ஊழல் பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அது தொடர்ச்சியாக சத்தீஸ்கர் மாநிலத்திலும் கூட மிகப்பெரிய அளவுல நாடு முழுவதும் பேசப்படுகின்ற அளவுல மதுபான ஊழல் நடந்திருக்குது. இப்பொழுது 3வது மாநிலமாக பேசப்படுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு மாறி இருக்கிறது. அந்த எப்படி டெல்லி சத்தீஸ்கர் மாநிலத்துல மிகப்பெரிய அளவுல மதுபான ஊழல் நடைபெற்றதோ, ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற அளவுக்கு மதுபான ஊழல் நடைபெற்றதோ, அதே அளவுக்கு இன்றைக்கு தமிழ்நாட்டுல மதுபான ஊழல் நடந்துட்டு இருக்கு. இப்பொழுது 1000 கோடிக்கு மேல் என்று சொன்னாலும் கூட இன்னும் விரிவான விசாரணை நடைபெறும் பொழுது 40,000 கோடிக்கு மேல இதுல ஊழல் நடந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்ற அளவிற்கு இது தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டிய விஷயம், தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கின்ற அளவிற்கு இன்றைக்கு தமிழகத்துல இந்த டாஸ்மாக் 1000 கோடி ஊழல் என்பது இன்றைக்கு உறுதி செய்யப்படுகின்ற அளவிற்கு விசாரணையிலே தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இதற்கு என்ன காரணம்? தமிழ்நாட்டில் இந்த லஞ்ச ஒழிப்பு இயக்கம் அந்த துறை இது சார்ந்து பல்வேறு விதமான வழக்குகள் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன மாதிரியான வழக்குகள் என்று பார்த்தோம் சொன்னா, ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே 1988 ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழே மாநில அரசின் கீழ் இயங்கக்கூடிய லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த அவங்க வழக்குகள் போட்டிருக்காங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. அதிகமான விலைக்கு விற்கிறாங்க டாஸ்மார்க், 10 ரூபாயில இருந்து 30 ரூபாய் வரைக்கும் அதிகமான விலைக்கு விற்கிறாங்க. அதே மாதிரி கணக்குல காட்டாம அதிகமான உற்பத்தி பண்ணி போலியான ஸ்டிக்கர் ஒட்டி பாட்டில்கள் அதிகமா அதுக்குன்னு தயார் பண்ணி ஒரு பேரலல் நெட்வொர்க்ல எப்படி முறைப்படுத்தப்பட்ட முறையில நெட்வொர்க்ல டாஸ்மார்க் மூலமா சரக்குகள் விற்கிறாங்களோ அதே மாதிரி முறைப்படுத்தாத முறையில ஒரு 30% அளவிற்கு இந்த டாஸ்மார்க்ல என்ன பண்றாங்க, முறைப்படுத்த முடியாம கணக்கில் காட்டப்படாத வகையில பேரலல் நெட்வொர்க்ல இந்த டாஸ்மார்க் நிறுவனம் மதுபானங்களை உருவாக்கக்கூடிய மதுபான ஆலைகள், அந்த பாட்டில் சப்ளை பண்ணக்கூடிய பாட்டில் நிறுவனங்கள், இந்த 3 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு டைப்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா இத ஒரு பேரலல் நெட்வொர்க்ல பல ஆயிரம் கோடி ரூபாய் மோசடி பண்ற அளவுக்கு இந்த ஒரு விற்பனையை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. 3வது பாத்தீங்க சொன்னா, அந்த டாஸ்மாக் அதிகாரிகள் அந்த ஊழியர்களை நியமனம் செய்யறதுல அவங்கள டிரான்ஸ்பர் பண்றதுல அதுல அவங்க ஊழல் பண்ணி நிறைய ஊழல் செஞ்சிருக்கிறாங்க. போக்குவரத்து சார்ந்த ஊழல், இந்த பாட்டில்கள் கொண்டு போய் சேர்க்கிறதுல, அந்த டெண்டர் கொடுத்ததுல போக்குவரத்து சார்ந்த ஊழல் மட்டுமே, அந்த இது மட்டுமே ஒரு 100 கோடிக்கு மேல ஒரு வருஷத்துக்கு, கடந்த 5 ஆண்டுகள் நீங்க அதை மல்டிபிள் பண்ணி பாத்துக்கங்க. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே அந்த போக்குவரத்து சார்ந்த டெண்டர்ல அவங்க பாத்தீங்கன்னா 100 கோடிக்கு மேல ஊழல் நடந்திருக்குது. அப்ப இந்த நம்முடைய அமலாக்கத்துறை எப்படி இங்க வந்தது, எதன் அடிப்பில் வந்ததுன்னு சொன்னா, மாநில அரசாங்கத்தின் கீழே செயல்படுகின்ற லஞ்ச ஒழிப்பு துறையால் பதிவு செய்யப்பட்ட அந்த பல்வேறு விதமான வழக்குகள், அந்த பல்வேறு விதமான வழக்குகளை ஆதாரமா வைத்துதான் இன்றைக்கு அமலாக்கத்துறை வழக்கை பதிவு செஞ்சு கடந்த 5 நாட்களாக விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. மதுபான ஆலைகள்ல விசாரணை பண்ணியிருக்கிறாங்க, பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் விசாரணை பண்ணியிருக்காங்க, டாஸ்மாக் தலைமை அலுவலகம் குடவுன்ல போய் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க,
கரூர்ல செந்தில் பாலாஜி நடத்தக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள்ல 5 இடங்கள்ல போய் விசாரணை பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பல்வேறு விதமான விசாரணையை அடிப்படையாக கொண்டுதான் இன்றைக்கு அமலாக்கத்துறை சில குற்றச்சாட்டுகளை இந்த ஊழலை அவங்க என்ன பண்றாங்க நடந்திருக்கு என்பதை அவங்களுடைய விசாரணை மூலமாக அறிவிக்கிறாங்க. என்ன மாதிரி அறிவிக்கிறாங்க? ஆர்டிபிஷியலா செயற்கையான முறையில இவங்க ஊழல் பண்றாங்க. ஒரு நெட்வொர்க் மூலமாக 100 பாட்டில் வேண்ட இடத்துல 130 பாட்டில் 30% பாட்டில் அதிகரிச்சு என்ன பண்றாங்க உற்பத்தி பண்ணி அது கள்ள சந்தையில விற்கிற மாதிரி வேறொரு நெட்வொர்க்ல அதை கொண்டு வந்து டாஸ்மாக் கடைக்கு கொண்டு வந்து அதை விற்கிறாங்க. உண்மையான ரேட்டு என்னவோ அந்த ரேட்டை விட 10 ரூபாயிலிருந்து 30 ரூபாய் அதிகப்படுத்தி விற்கிறாங்க. அதிகமான பாட்டில்கள், அதிகமான லிக்கர், அதிகமான அந்த ஸ்டிக்கர், அதிகமான கேப், அந்த மூடி, இதை கூட தயார் பண்ணி அதை சந்தைப்படுத்துறாங்க. இப்படி டாஸ்மாக் நிறுவனத்தில் உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய ஊழல், டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் மதுபான ஆலை அதிபர்களுக்கும் நடைபெறுகின்ற ஊழல், டாஸ்மாக் அதிகாரிகளுக்கும் அந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்களுக்கும் இடையே உள்ள ஊழல். இந்த பாட்டில் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சொன்னா அவங்க யாருமே கிடையாது. இந்த மதுபான ஆலையை யாரெல்லாம் ரன் பண்றாங்களோ அந்த நபர்களுடைய பினாமிகளா இருப்பாங்க, இல்ல அவங்களுடைய சிஸ்டர் கன்சர்ன் சகோதர நிறுவனமா இருப்பாங்க. அவங்கதான் அந்த பாட்டில் நிறுவனங்களை ரன் பண்றாங்க. இதுல டெண்டர்ல பல மோசடி நடக்குது. அவங்களுடைய ஏழாம் முறையில மோசடி. பல இடங்கள்ல பார் லைசன்ஸ் கொடுக்கறப்ப ஒரே ஒரு நபர் தான் இருப்பார், ஆனா 7ஆம் விட்டு அந்த நபருக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்க கண்டறிஞ்சிருக்கிறாங்க எப்படி எல்லாம் முறைகேடு நடந்திருக்குன்றது கண்டறிஞ்சிருக்காங்க. டிடி ஒரு டேட்டா இருக்கும், விண்ணப்பிச்ச தேதி ஒரு டேட்டா இருக்கும். இந்த ரெண்டுலயுமே முரண்பாடு. விண்ணப்பிச்ச நபர் ஒருத்தரா இருப்பாரு, டிடி எடுத்து கொடுத்த பேர் இன்னொரு நபரா இருப்பாரு. இப்படி முரண்பாடு. இப்படி பல்வேறு முறைகள்ல இந்த முரண்பாடுகள் நடந்திருக்கு. ஊழல் இப்ப நடந்த 5 நாள் விசாரணையில 1000 கோடிக்கு மேல இவங்க விசாரணை ஊழல் பண்ணியிருக்காங்க அப்படின்றத அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தி இருக்குது. அந்த 5000 டாஸ்மாக் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. இது போக நிறைய அவுட்லெட்ஸ் இருக்கு. பெர்மனன்ட் லைசன்ஸ் உள்ள எஃப்எல் போன்ற அந்த அமைப்புகள் இருக்கு. இது போக டெம்பரரி லைசன்ஸ் நடத்தக்கூடிய மதுபான கடைகள் இருக்கு. இதுக்குடைய அசோசியேஷன் இருக்காங்க, எம்ப்ளாயி அசோசியேஷன். அவங்களே சொல்றாங்க 40% நடவடிக்கைகள், வியாபார நடவடிக்கைகள் அவுட் ஆஃப் டிரான்சாக்சன், முறையற்ற முறையில இந்த நடவடிக்கை நடந்துட்டு இருக்கு இது அப்படின்னு சொல்லி யார் சொல்றது? அந்த எம்ப்ளாயி அசோசியேஷனே சொல்றாங்க முறையற்ற முறையில நடந்துட்டு இருக்கு. அதனால இது சரி செய்யப்படணும், இந்த ஊழல் கண்டறியப்பட வேணும், இந்த ஊழலுக்கு யார் காரணமோ அவர்கள் மேல் உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி அந்த எம்ப்ளாயி அசோசியேஷனே இதை வெளிப்படமா பேசிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் மனதில் வைத்துக் கொண்டுதான் பாரதிய ஜனதா கட்சி இது பெரிய அளவுல மக்கள் மத்தியில எடுத்துட்டு போகணும். இன்னைக்கு டாஸ்மார்க்கே ஒழிப்போம், பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம், படிப்படியாக எண்ணிக்கை குறைப்போம்லாம் சொல்லிதான், தேர்தல் வாக்குறுதி சொல்லிதான் இவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. நமக்கெல்லாம் தெரியும் எந்த அளவுக்கு அவங்க எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இதை விட எண்ணிக்கை கூட தான் செஞ்சிருக்கு. வேற வழியில மணமகள் மன்றங்களுக்கு தர்றேன், நட்சத்திர ஹோட்டல்ல தர்றேன், பெண்கள் கூட பிடிக்கிற அளவுக்கு வேற ஒரு மாடல்ல லைசன்ஸ் தர்றேன், இப்படி சொல்லிதான் இன்னைக்கு எண்ணிக்கை கூடியிருக்கே தவிர்த்து இவங்க குறைக்கவே இல்லை. காரணம் என்ன? இந்த மதுபான ஆலைக்கு சொந்தக்காரங்களா யாரு, உரிமையாளர்கள் யாரு, பினாமிகள் யாரு, நண்பர்கள் யாரு? எல்லாமே ஆளுங்கட்சிக்கு சாதகமானவர்கள், ஆளுங்கட்சியோடு நேரடி தொடர்பு உள்ளவங்க. ஆனா இவங்க ஒருபோது இந்த தமிழ்நாட்டுல பூரண மதுவிலக்கு கொண்டு வர போறதில்லை. ஏன்? இவங்க அதுல பலாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பண்றாங்க. ஊழல் பண்ற பணத்தை தான் மக்களுக்கு தேர்தல் நேரத்துல லஞ்சமா கொடுக்குறாங்க. வேற எப்படி கொடுக்க முடியும்? இவ்வளவு ஊழல் பண்றதுனாலதான் தேர்தல் நேரத்துல
வேற எந்த மாநிலங்களும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டுல ஃபார்முலா சொல்லக்கூடிய அளவுக்கு, திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு வாரி வாரி லஞ்சம் கொடுக்குறாங்கன்னு சொன்னா இப்படிப்பட்ட ஊழல் தான் காரணம். அதனால இந்த ஊழலை தமிழக மக்கள் மத்தியில, குறிப்பா உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், நாட்டுல ஜனநாயக நெறிமுறைக்காக நேர்மையான விஷயங்கள் நடக்கிறதுக்காக நீங்களும் போராடுறீங்க. நம்ம எல்லாருமே அரசியல் கட்சி, பத்திரிகையாளர்கள், இந்த ஜனநாயகத்துல இப்படிப்பட்ட ஊழல் நடப்பதை அனுமதிக்க முடியாது. இதை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அந்த நோக்கத்துலதான் பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயங்களை முன்னெடுத்து வருது. முதல் கட்டமாக வருகின்ற 17ஆம் தேதி திங்கட்கிழமை எங்களுடைய ஆற்றல் மிகு தலைவர், மாநில தலைவர் திரு அண்ணாமலை IPS அவர்கள் தலைமையில சென்னையில எக்மோர்ல டாஸ்மாக் தலைமை அலுவலகத்துக்கு முன்பாக முற்றுகை போராட்டம் நாங்க பண்றோம். இது ஒரு தொடக்கமான போராட்டம், தொடக்கம்தான். வருகின்ற காலகட்டங்கள்ல தமிழ்நாடு முழுக்க 5000 டாஸ்மாக் கடைகளையும் முற்றுகையிடுகின்ற ஒரு போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி முன்னெடுக்க போகுது. இது தொடர்ச்சியாக இந்த போராட்டத்தை அடுத்தடுத்த கட்டத்துல விசாரணையோட அடிப்படையில இந்த போராட்டத்தை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறோம். ஆனா நாங்க இந்த நேரத்தில் ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம். யாருக்கு அப்படின்னு சொன்னா அமலாக்கத்துறைக்கு. அமலாக்கத்துறை இப்ப எடுக்கக்கூடிய நடவடிக்கை பத்தாது, இன்னும் வேகமான நடவடிக்கை எடுக்கணும். சம்பந்தப்பட்ட நபர்களை அடையாளம் காணணும், வழக்குகளை உடனடியாக பண்ணணும், விசாரணை வளையத்துக்குள்ள உடனே கொண்டு வரணும், அவர்களை உடனே கைது செய்யணும். மாநில அரசாங்கம் இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அமலாக்கத்துறைக்கு போதுமான அளவுக்கு அவங்களுக்கு மாநில அரசாங்கம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். குறிப்பா நம்ம அமைச்சர் செந்தில் பாலாஜி, இது ஒரு மிகப்பெரிய, அவர் மீண்டும் அமைச்சராக கொண்டு வந்தது அப்படின்றது ஜனநாயகத்துக்கு ஏற்பட்ட அடி, வரும் புள்ளின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா 14 மாதங்களுக்கு மேலாக குற்றஞ்சாட்டப்பட்டு சிறையில் இருந்து அது வரைக்கும் அந்த அமைச்சர் பதவி அப்படியே வச்சு திரும்ப வெளியில பெயில வந்த பின்னாடி திரும்ப அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறாங்க சொன்னா இதை விட ஒரு கேவலமான ஒரு சூழ்நிலை எங்க இருக்க முடியும்? நம்முடைய உச்ச நீதிமன்றமே இதை கண்டிச்சிருக்கிறாங்க. அதனால அமலாக்கத்துறை இப்ப அவங்களுக்கு ஆதாரம் இருக்கு. அதே அமைச்சர் இதுலயும் தவறு செஞ்சிருக்கிறார். இப்ப கூட சமீபத்தில் ஒரு செய்தி, சமீபத்தில் அவர் பல இந்த நிறுவனங்கள், குறிப்பா இந்த மணமகள் மன்றங்கள் போன்ற FL2 அந்த மாதிரி அவங்கள மிரட்டி 15% கமிஷன் வேணும் கட்டாயப்படுத்திருக்கதாக தகவல். ஒரே நாள்ல 100 கோடி ரூபாய் சம்பாதிச்சதாக தகவல் அங்க உள்ள ஊழியர்கள் சொல்றாங்க. இந்த விசாரணை இப்ப நடந்திருக்கு. அதனால அமைச்சர் செந்தில் பாலாஜி அவருடைய பெயில கேன்சல் பண்ற அளவுக்கு, மீண்டும் அவர் கைது செய்யப்படுகின்ற அளவுக்கு அமலாக்கத்துறை விரைவான நடவடிக்கை எடுக்கின்றதுதான் பாரதிய ஜனதா கட்சியுடைய கோரிக்கையா இருக்கிறோம். அதனால தொடர்ச்சியாக மக்கள் மன்றத்துல இந்த பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போகும், உண்மையை நாட்டுக்கு உறக்க சொல்லுவோம் என்று தெரிவித்து தொடர் போராட்டங்களை நாங்கள் கொண்டு செல்வோம் என்று இந்த நேரத்திலே தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். அது அரசியல் காரணங்களுக்காக எப்படி வேணாலும் சொல்லலாம். அமலாக்கத்துறை என்பது ஒரு நடுநயமாக சுதந்திரமாக யாருடைய அச்சுறுத்தல் இல்லாமல் யாருடைய தூண்டுதல் இல்லாமல் செயல்படுகின்ற நிறுவனம் தான் அமலாக்கத்துறை. நம்ம நானும் நம்பிக்கை வைக்கணும். அந்த அமலாக்கத்துறை தான் டெல்லியிலையும் உண்மை நிலையத்தை வெளியே கொண்டு வந்திருக்கு, சத்தீஸ்கர்லயும் உண்மை கொண்டு வந்திருக்கு, தமிழ்நாட்டிலேயே கொண்டு வர்றதுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. எந்த அடிப்படையில? மாநில அரசு போட்ட வழக்குகள் அடிப்படையில தான், FIR போட்ட அடிப்படையில தான் இந்த வழக்கை பதிவு செய்யறாங்க. எப்படி இந்த தூண்டுதல் நம்ம சொல்ல முடியும்? ஆனா நிச்சயமாக எந்த ஒரு தூண்டுதல் இல்லை. அவங்க சுதந்திரமாக செயல்படுற அமைப்பு சுதந்திரமாக செயல்படுறாங்க, அதான் அர்த்தம். தவறு நடந்திருக்கு, எங்கேயோ நடக்கல. இந்த 3 நிறுவனங்களுக்கு மத்தியில தான் நடந்திருக்கு. இதனுடைய கட்டுப்பாடு அதிகாரம் அவங்க செலுத்துறாங்க. இவங்களுடைய மிரட்டலுக்கு அடிமைஞ்சு கூட சில தவறுகள் நடந்திருக்கு. அதனால தவறு எங்கேயோ நடக்கல, அவங்களுடைய அதிகார வட்டத்துக்குள்ளதான் தவறுகள் நடந்திருக்கு. அதனாலதான் அவரையும் அந்த கண்காணிப்பு வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும், அவருடைய பெயிலை கேன்சல் பண்ணணும். அதுதான் சொல்லும். கதலி நரசிங்க பெருமாள்,
பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர், மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர். உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.